தூத்துக்குடி கொத்தனா கோவிலத்தம் கட்டினா திருவிளக்கு வந்த வேளையில் தேவதை போல பெண்ணை கண்டேன். பக்கத்தில் பொண்ணு என்னை பார்த்து சிரிச்சா, உன் சிரிப்பில் நானும் வாங்கிட்டேன், மனச கொடுத்துட்டேன், காதல் வந்திருச்சு. தென்றல் விழும் சாரல் மனசெல்லாம் தூரல், காத்திருந்த பெண்ணே நீதானே கண்ணே, நீ போகும் வழியில் உன்னை காண நானும் ஓடி வந்தேன். அடி எனக்கேத்த பொண்ணு நீதானே என்று என் காதலை சொல்ல வந்தேன். உன்னை பார்த்தா நொடியில் நான் விழுந்தேன் கண்ணே, என்றென்று நீதானே. திருவிழா தேரை போல ஆடி அசைந்து தேவதை போல் வந்தாய், நீதான் என் கனவு தேவதை போல் என் தெய்வ திருமகளோ. ஹாய் வணக்கம். இப்போ இந்த பாட்டு ரெண்டிங்காக போகுது. அதாவது ரெண்டிங் என்ன ரெண்டிங்னு எனக்கு தெரியல. அந்த பாட்டு இளவும் விளங்கியல் எல்லாமே டவுன் மீனிங்காக தான் போகுது அந்த பாட்டு. அதாவது தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு கத்தினாரோ குத்தினாரோ எல்லாம் பாடுறாங்க. அதை வந்து எங்களுடைய தமிழ் பெண்கள் வந்து அதை போட்டு பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ அது நல்ல கருத்தான பாடலாக இருந்தால் பரவாயில்லை. அந்த பாடலே என்ன சொல்றது, எல்லாமே டபுள் மீனிங் தான். அந்த பாட்டை நிறைய பேர் கேட்டால் தெரியும். நிறைய பேர் அதை வந்து விமர்சித்து கொண்டிருக்கிறாங்க தவறான பாடல். ஆனால் நாங்கள் அதை மாற்றி பாடினா அதெல்லாம் ரீல்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பப்ளிசிட்டி வேணும். அப்போ டபுள் மீனிங்கில் உள்ள பாடல்களை தான் போடுவாங்க. அதாவது பெண்கள் வந்து இப்படியான பாடல்களை வந்து நீங்கள் போடாங்க. நீங்கள் ரீச் ஆகிறதுக்கு நிறைய பாடல்கள் இருக்குது, அதை நீங்கள் போடுங்க. நீங்கள் அதை போடும்போது இன்னொரு ஆட்கள் வந்து அதை கீழே கொமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, இது அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம்ன்ட்டு. இப்போ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு டிலீட் பண்ணி போட்டு திரும்ப வந்து கொமெண்ட் பண்ணுறாங்களோ சொல்லுவீங்க, அண்ணா தயவு செய்து இந்த வீடியோ அழியுங்க, வீட்டில் பிரச்சனை உண்டு, கண் கட்டதன் பின் சூரிய நமஸ்காரம் பண்ணி பிரயோசனம் இல்லை. உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, பிள்ளைகள் இருக்குது, உங்களோட உறவினர்கள் இருக்குது. அவர்கள் உங்களுடைய இந்த வீடியோ பார்த்தா என்ன சொல்லுவார்கள் என்ற வந்து நீங்கள் முட்கூடியே நீங்கள் அதை யோசிக்கணும். ஆனால் உங்களுக்கு தெரியும், அந்த அதில் மீனிங்கள் தெரியும். ஆனால் தெரிஞ்சவொடனே நீங்கள் அப்படி போடுறீங்க பாருங்கள், அதை என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியலை. ஓகே, இந்த பாட்டை வந்து நான் மாற்றி பாடியிருக்கிறேன். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மற்றது நான் பெண்களை தவறாக சொல்ல வரையில் தப்பான வழியில் போக வேண்டாம், அவ்வளவுதான். அதாவது தப்பான பாடல்கள் எடுத்து நீங்கள் வந்து ரேஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது பிழை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை பிழையான பாதையெல்லாம் நீங்கள் போய்கொண்டு இருக்கிறீங்க, அது மட்டும் வடிவாக தெரியுது. ஓகே, நல்ல பாடல்கள் ஆடுங்க. நல்ல பாடல்கள் நிறையவே இருக்குது. அவன் யாரோட நான் பாடி விட்டுருக்கிறான் டவுன் மீனிங்கில். அதை விட ஏதோ ரெண்டிங்கிற பேரில் வந்து தமிழ் கலாச்சாரத்தை வந்து நீங்கள் சீரழிக்கிறீங்களன்ற மட்டும் படிவாக விளங்குது. இதில் யாரையுமே நான் தப்பாக இதண்டையில் சில பெண்கள் அப்படி பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காகத்தான் இந்த பாடலை நான் மாற்றி பாடியிருக்கிறேன். ஓகே, பாட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.